என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்ல இருந்து 12th physics MCQ ஃபர்ஸ்ட் டாபிக் உடைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. 5th கொஸ்டின். Figure shows electric field lines in which an electric field dipole P is placed as shown. Which of the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈல வந்து நம்ம ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜை பிளேஸ் பண்ணோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது ஈக்யூன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நெகட்டிவ் சார்ஜை பிளேஸ் பண்ணோம்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது ஈக்யூ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ் பண்ணது டைபோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டைபோல்னா ஒரு மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ட் ஃபீல்டாக இருக்குது. டைவர்ஜென்ட் ஃபீல்டு என்னென்னு அர்த்தம்? போக போக ஃபீல்டு குறைஞ்சிட்டே போகும். ஃபீல்டு வந்து குறைஞ்சிட்டே போகுது. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பாயிண்ட் ஒன்று எடுத்துட்டா இங்கே ஃபீல்டு அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டோம்னா அங்கே ஃபீல்டு வந்து எப்படிப்பா இருக்குது? கம்மியாக இருக்குது. அதாவது ஃபீல்டு டைவர்ஜென்ட்டாக இருக்குதுனால 1 to 2 போகும்போது என்னது? ஃபீல்டு குறையுது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா? இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து FE2 செகண்ட் பாயிண்ட் இன்ட்டு Q. நெகட்டிவ் சார்ஜ் மேலே ஆப்போசிட் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். இது ஃபோர்ஸ் வந்து F = E1Q. அப்போது F1 வந்து கிரேட்டர் தென் F2. ஏன்னு பார்த்தீங்கன்னா E1 வந்து கிரேட்டர் தென் E2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ F1 கிரேட்டர் தென் F2னா நெட் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்? F1 டைரக்ஷனில் இருக்கும். அப்போ தி டைபோல் will experience a force towards leftward is the correct answer. ஆப்ஷன் C கரெக்ட்னு எடுத்துக்கலாமா?